அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வகுப்பு என்ன அப்படின்னா, தன்வீனுடைய வகுப்பு பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம நூனே சாக்கினாவுடைய சட்டம் பார்த்தோம். அதாவது சுக்கூன் செய்யப்பட்ட நூனுடைய சட்டங்களை நாம் என்ன செஞ்சோம் அப்படின்னா பார்த்தோம். சரிங்களா? ஓகே, இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்குன் செய்யப்பட்ட நூனுடைய சட்டங்களை பார்த்தோம். இப்போ நம்ம தன்வீனுடைய சட்டம் பார்க்க போகிறோம். அதாவது தன்வீன்னா எப்படி இருக்குன்னு தெரியல எல்லாருக்கும். தன்வீன்கிறது ஒரு சபர் இருக்குன்னா, அதாவது ஃபத்தஹ். சரிங்களா? இதுக்கு மேலே இன்னொரு ஃபத்தஹ் இருக்கும். அதாவது 2 சபர் இருக்கும். சரிங்களா? 2 ஃபத்தஹ் இருக்கும், இல்லைன்னா 2 சபருமா. இதை ஃபத்தஹுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சபருன்னு சொல்லுவாங்க. அரபிக்கில் ஃபத்தஹுன்னு சொல்லுவாங்க, உருதுல சபருன்னு சொல்லுவாங்க. அது 2 இது இருந்ததுன்னா அது தன்வீன். அதே போல் கீழே இருந்தாலும் சேர் இருந்தாலும் 2 சேர் இருந்தாலும் அது தன்வீன் தான். அப்புறம் 2 கெசர் இருந்தாலும் அது தன்வீன் தான். அப்புறம் 2 லம் இருந்தாலும் அது தன்வீன் தான். சரிங்களா? அதாவது 2 பேஸ் இருந்தாலும் அது தன்வீன் தான், 2 சேர் இருந்தாலும் அது தன்வீன் தான். சரிங்களா? ஓகே, இந்த தன்வீனில் 4 சட்டம் இருக்குது. சரிங்களா? அது என்ன அப்படின்னா, இதுகாம், இல்ஹார், இக்லாப், இஃபா அப்படின்ட்டு இதுலேயுமே 4 சட்டங்கள் இருக்குது. நம்ம ஏற்கனவே தன்வீனில் சுக்குன் செய்யப்பட்ட நூன்லேயுமே நூனை சாக்கினாலையும் இந்த 4 சட்டங்களை பார்த்தோம். இதுகாம் பார்த்தோம், இல்ஹார் பார்த்தோம், இக்லாப் பார்த்தோம், இஃபா பார்த்தோம். அதே மாதிரி தன்வீன்லேயும் என்ன அப்படின்னா அதே போல் 4 சட்டம் இருக்கிறது. அது இதுகாம், இல்ஹார், இக்லாப், இஃபா. இணைத்தல், வெளியாக்குதல், மாற்றுதல், மறைத்தல். இதுகாம் என்றால் இணைத்தல், இல்ஹார் என்றால் வெளியாக்குதல், இக்லாப் என்றால் மாற்றுதல், இஃபா என்றால் மறைத்தல். சரிங்களா? ஓகே, இதுகாமுடைய அர்த்தம் பார்க்கலாம். இதுகாமுடைய அர்த்தம் பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தெரியும், இதுகாம் என்றால் இணைத்தல், இணைத்து ஓதுதல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? இணைத்தல் அப்படிங்கிறது தன்வீனுடைய, இங்கே பாருங்கள், தன்வீனுடைய ஃபத்தஹோ, தன்வீனுடைய கசரோ, தன்வீனுடைய லம்மு. சரிங்களா? அதாவது லம்மு தன்வீன்பாங்க. அதாவது ஃபத்தஹு தன்வீன், கசரு தன்வீன், லம்மு தன்வீன். ஃபத்தஹு தைன், கசரு தைன், லம்மு தைன். சரிங்களா? தைன்னா 2. சரிங்களா? அதாவது ஃபத்தஹு 2 தடவை வந்திருக்கு, கசர் 2 தடவை வந்திருக்கு, லம் 2 தடவை வந்திருக்கு. அதனால தான் ஃபத்தஹு தைன், கசரு தைன், லம்மு தைன். ஓகே,